இன்றைக்கி மனுஷன் விலங்கை விட மோசமாயிட்டான். அன்றைய வாழ்க்கை முறையோட கம்பேர் பண்ணி பார்க்குற போது இன்றைக்கி விஞ்ஞானம் முன்னேறி இருக்கே தவிர, இந்த ராக்கெட்டும் விமானமும் கம்ப்யூட்டரும் லெபார்ட்ரியும் முன்னேறி இருக்கே தவிர, மனிதனுடைய உள்ள பண்பாடு எப்படி இருக்குது, ஆன்மீக பண்பாடு எப்படி இருக்குது, முனிவர்கள் பார்த்தால் அருவருப்பார்கள். இவங்க மத்தியில் போய் நம்ம இருக்கணுமா, இவங்கக்கிட்ட பிக்ஷை வாங்கணுமா, சனிப்பயல் என்று அருவருக்கக்கூடிய அளவு நாம் மாறிவிட்டோம். நம்மக்கிட்ட ஒரு பண்பாடும் இல்லை. ஒழுக்கத்தை விட ஒழுங்கீனம் தான் அதிகம் காணப்படுகிறது. அதனால் அவங்க முனிவர்கள் வர்றதில்லை. நாம் தான் வந்து முனிவர்களை தேடி போகணும்னா நம்ம தேடி கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு சொல்லி முனிவர்களெல்லாம் பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. இமயமலைக்கும் எங்கெங்கேயோ குகைக்கும். ஏன்னா அவ்வளவு அழுக்கு, ஆன்ம அழுக்கு நிறைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு முனிவரை பார்த்து பேசுகிறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை. நமக்கு ஆச்சாரம் இருக்கா, நியமனம் இருக்கா, ஏதாவது ஒழுக்கம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. இப்போ தர்ம சட்டப்படி நம்மளை தண்டிக்கிறதுன்னா உலகத்தில் ஒருத்தன் தப்பிக்க முடியாது. எல்லாம் தண்டனைக்குரியவர்கள் தான். இவர்கள் தரிசனம் கொடுக்கலன்னு சொல்லி தான் முனிவர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்களா? முனிவர்களை பார்க்க முடியாது.